அது எப்படி ஒரு கிளிக்ல ஒரு ஆள் $10,000 $20,000 சொல்லி ஒரு நிமிஷத்துல ஏர்ன் பண்ணலாம், செகண்ட்ல ஏர்ன் பண்ணலாம். அதை எப்படி நீங்க நம்புறீங்க? நீங்க தெரியுமா 3க்கு போறாங்க. ஒரு ஆள் வந்து இங்க இருந்து 3க்கு போறாங்க. திரும்பி வருவோமான்னு சொல்லி தெரியாம எவ்வளவு ரிஸ்கான விஷயம். அதே மாதிரி இந்த இலான் மஸ்க், அம்பானி இப்படின்னு சொல்லி வேர்ல்டு வைடான நல்ல ரிச்சஸ்ட் பீப்புள் எல்லாம் பாருங்க. அவங்க கூட இந்த அளவுக்கு ஏர்ன் பண்றலையே. நீங்க சும்மா பார்த்துட்டு இருந்து சும்மா தூங்கும் போது ஏர்ன் பண்றோம்னு சொன்னா இது எப்படி நீங்க நம்புறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் எப்போ டிலீட் ஆகுதோ எப்படி இதாகுதோ தெரியல. பாருங்க, நம்ம ஸ்கேம் சொல்றதுக்கும் இங்க பிரச்சனையா இருக்குது. ஓகே, ரைட். என்னன்னா நம்ம ஒரு என்னை வந்து நிறைய டைப் பண்ண நிறைய மெசேஜ்கள் வந்து டெலிகிராம், வாட்ஸ்அப்போட டெலிகிராம்ல நிறைய மெசேஜ் வரும். வாட்ஸ்அப் வந்து நல்ல செக்யூரிட்டி, பட் வந்து டெலிகிராம்ல சில ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிறதால நிறைய மெசேஜ் வரும். நீங்க ஒரு நாளைக்கு 5,000 ஏர்ன் பண்ணலாம், இப்படி ஏர்ன் பண்ணலாம், லட்சம் கோடி ஏர்ன் பண்ணலாம்னு மெசேஜ் வரும். ஸோ அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணிட்டு என்னன்னு சொல்லி போறேன். எனக்காக வந்த மெசேஜ் தானே, அதை நான் கரெக்ட் பண்ணல, எனக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை. அதாவது என்ன வந்துச்சுன்னு சொன்னா, டெலிகிராம்ல உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபோரெக்ஸ் சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து ஃப்ரீயா இது பண்ணலாம். ஒன்ஸ் அது உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா நீங்க பெய்டுக்கு மாறலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது பின்னால் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த ட்ரேடிங்ல இருக்கிற விஷயம் என்னங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் இது பண்றேன். ஸோ நீங்க நம்புறாக்கள் நம்புங்க, இல்லைனா நீங்க இன்னுமே இதுல இருக்கிறீங்கன்னு சொன்னா நான் சில விஷயங்களை சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. பிளஸ் வந்து நீங்க தாராளமா இதுல உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இது பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். ஸோ இது உங்களுக்கு நீங்க சூட்டபிள்னாலும் சொல்லலாம், இல்லைன்னு சொன்னாலும் ஓகே, ரைட். சரி, கன்செப்டுக்குள்ள வருவோம். இது எப்படி ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீல்ஸ் வருது. அந்த ரீல்ஸ்ல இந்த மணி மேக்கிங் ரிலேட்டடா நம்ம செய்துட்டு இருந்தோம்னு சொன்னா அது ரிலேட்டடான கன்செப்ட் வரும். காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம ப்ரௌசர் குக்கீஸ் அதில் எனபிள் பண்றதான அதெல்லாம் ட்ரேஸ் பண்ணுவாங்க, ஆக்டிவிட்டி எல்லாம் ஓகே கூகுளே ட்ரேஸ் பண்ணி அதை அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை செல் பண்ணுவாங்க. இவங்களோட கன்செப்ட் ஒவ்வொரு சோஷியல் மீடியாஸ், அதே மாதிரி இந்த ப்ரௌசர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கும். அவங்க டேட்டாவை என்ன செய்வாங்க, இவங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. அதுக்குரிய அதுக்கு இது பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்க இந்த எஸ்சிஓ இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஏன்னா சில வேர்ட்ஸை நீங்க தேடினீங்கன்னு சொன்னா ரிலேட்டடா இது வருது. அந்த வேர்டுக்கு வந்து ஏலம் போட்டு அந்த வேர்டை எடுப்பாங்க. ஏலம் போட்டுண்டா ஒரு ஆள் பிட் பண்ணுவாரு, நான் இந்த அட்ல நீங்க இந்த வேர்டு எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளவு தரேன் இவ்வளவு தரணும்னு சொல்லி ஒரு அந்த அளவுக்கு எல்லாம் இருக்குது ஆன்லைன்ல. ரைட், ஓகே. இப்போ என்னன்னா நாங்க அப்ப இதுல பாக்குறோம் என்னன்னா, ஒரு இது ஒன்று வருது, என்ன ஒரு வீடியோ ஒன்று வருது. அந்த வீடியோ நான் ப்ளே பண்றேன் பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுமே நமக்கு வந்து டெலிகிராம்ல ஒரு மெசேஜ் ஒன்று வருது. எப்படின்னு சொன்னா, நாங்க ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்க, இது ரியாலிட்டி உங்களுக்கு என்னென்னு புரியும். நம்ம ஒரு சில நான் சும்மா பார்ப்போமா, இது எனக்கு இந்த ஸ்பெம் ஆகும்போது கொஞ்சம் பயமா இருக்குது. அதுதான் சரி. இவ தூங்கிட்டு இருக்கிறா இந்த இதுல ஓனர். ஓகே, இங்க பாருங்க, இந்த அமௌண்ட் வந்து எப்படி ஆகுது கூடுதல் பாருங்க. இது ஏதோ ஒரு கெயின் சம்திங், ஏதோ ஒரு இண்டிகேட்டர் தான். ரைட், அமௌண்ட் கூட்டிட்டு போகுது பாருங்க. இது வந்து பிப்ஸ் கணக்காக தான் இது பண்ணும். நான் உங்களுக்கு சொல்றேன் பார்க்க. ப்ளஸ்ல கூட்டிட்டு போகுது. இதை வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு 10,000. ஓகே, தூங்கிட்டு இருக்கக்குள்ள ஏர்ன் பண்ணுவாங்க. ட்ரிங்க் பண்ணக்குள்ள, ஒரு வாட்டர் ட்ரிங்க் பண்ணக்குள்ள ஏர்ன் பண்ணாங்க. இப்போ இவரை பார்த்து லொஸ்ஸுங்கிற ஒரு விஷயமே இல்லை. லொஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் ஒன்று வரல பாருங்க. $3,87,000. ஸோ இந்த $3,87,000 வந்து நீங்க $87,000 நீங்க பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு அமௌண்ட் வரும்னு சொல்லி. ரைட், ஓகே, போட்டு இது பண்றாங்க. இது பண்ணுது. இப்படி வந்து இவைக்கு வந்து இந்த லொசாயினுங்கிற கதையே இங்கே இல்லை. ஓகே, ஃபுல்லாக அவைக்கு வந்து இதான் ஒரே வீடியோவை திரும்ப திரும்ப போட்டிருக்கு. அதுக்கு நிறைய பேர் லைக்ஸ் போட்டு ஷேர் பண்ணி இப்படி எல்லாம் இது பண்றாங்க. ஸோ இவ சொல்றா பாருங்க, அவ என்ன சொல்றா, அதான் மார்க்கெட்ல நடக்குது. ஓகே, ரைட். இப்போ என்னன்னா, இதுக்கு வந்து இப்படிதான் ஒரு குரூப் ஒன்று இருக்குது. இந்த குரூப்ல எப்படி நடக்குதுன்னு சொன்னா, இவர் வந்து சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்றாரு. சிக்னல் ப்ரொவைட் பண்ணிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இது உங்களுக்கு என்னன்னா, நீங்க இன்க்ளூட் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து சக்சஸ் வரும். நீங்க இன்னும் சிக்னல் வரும்னா நீங்க என்ன கண்டெக்ட் பண்ணுங்க, நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு இது பண்றேன், நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு இவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க $1,000 4 daysல வரும். அதுக்கு பிறகு $2,000 உங்களுக்கு எத்தனை சம்திங் $3,000 வரும் இப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட் அது இதெல்லாம் இப்படி சொல்றாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. ரைட், பை இந்த சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த சிக்னல்ல சரி செய்யணும் இவ்வளவு சொல்லி காட்டணும். அந்த உங்களோட இதை தூண்டுறது தானே சைக்கோலஜிக்கலா உங்களோட என்ன செய்யறாங்கன்னா பண்ண தூண்டுறாங்க. ஏன்னா இதுல ப்ராப்ளம்ங்கிறது, ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ங்கிறது எல்லாருக்கும் வரும். அது இலான் மஸ்கா இருந்தாலும் வரும், எல்லாருக்கும் அந்த ஒரு சுச்சுவேஷன் அவங்க மினிட் பண்ணிக்கொள்ள எல்லாமே இருக்கு. அதை வந்து இவங்க வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேயா, ரைட். இவங்க அதை அவங்களுக்கு சார்பா யூஸ் பண்ணி கொள்றாங்க. யார் தெளிவா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வெளியாகிறாங்க, இல்ல உள்ள இல்லாதக்கெல்லாம் நல்லா மாட்டிக்கொள்றாங்க. ஸோ அதை நம்ம சம்மந்தமா பார்ப்போம். ரைட், இதுல என்ன பிரச்சனைங்கிறத நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். இப்போ சிக்னல் ப்ரொவைட் பண்றாங்க, இதுல என்ன விஷயம் சொல்லி இவங்களுக்கு எப்படி அந்த சிக்னல் வருது. இப்ப சிக்னல் இவங்களுக்கு வருதுன்னு சொன்னா, இப்ப இவங்க ஒரு ஃபியூச்சர்ல நடக்க போற ஒண்ண வந்து டிசிஷன் மேக் எடுக்கிறாங்க. முதல்ல உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தெரியுதா, தெரிஞ்சாக்கள் தான் இது பண்ணுவீங்க. 2 கரன்சிக்கு இல்லைன்னா ஒரு பேர். இப்போ நீங்க எல்கேஆருக்கு ரிலேட்டடா யூஎஸ்டிடி எவ்வளவு வருதுங்கிறத நீங்க பேர் பண்ணி இது கூடுதா குறையுமாங்கிறத நீங்க ஏற்கனவே இப்போ நீங்க இப்போ வாங்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்போ ஃபியூச்சர்ல அதை நீங்க விற்க போறீங்கன்னு சொன்னா இப்போ வந்து நீங்க குறைய வாங்கணும். விற்கிறேன்னா அது வந்து கூடுதலா ஆகும்.
ஓகே, அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னா நீங்க பை பண்றீங்கன்னு ஒரு சொன்னா இப்ப நீங்க குறைஞ்ச விலையில பை பண்ணி கூடுதலான விலையில விற்கணும். ஓகே, உங்களுக்கு விளங்குதா? ரைட். இப்ப இப்படியான ஒரு கான்செப்ட் தான் இங்க நடக்குது, பை அல்லது செல். ஓகேயா? ரைட். இங்க என்ன இப்ப பிரச்சனை, இந்த கரன்சி பேர் இது உங்களுக்கு சிக்னல் தராங்கன்னு சொன்னா இவங்க ட்ரேட் பண்றாங்களா, இதோட சிக்னலை உங்களுக்கு தராங்களா? ரைட். இதுல என்ன பிரச்சனை ஒன்று சொன்னா, இந்த ட்ரேடிங் சிக்னலை வந்து நீங்க எங்க எடுத்துக்கொள்ளலாம்னா ஆன்லைன்ல ட்ரேடிங் வியூன்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்ல வந்துட்டு ட்ரேடிங் வியூல இங்க இந்த 3 ரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இதுல வந்து இந்த வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்னு ஒரு ஆப்ஷன் வந்து இதுல இருக்கு. ஓகே, நம்ம இந்த மார்க்கெட் இதுல இங்க பாருங்க இன்டைசிஸ், இதுல ஓன் இன்டைசிஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன நடக்கும்னு சொன்னா இங்க கரன்சி பியாஸ் இருக்கு. இந்த பியாஸுக்கு வந்து பை பண்றதா செல் பண்றதா நீங்க ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இது வந்து ஸ்ட்ராங் பை இருக்கும், இது ஸ்ட்ராங் பை. பைன்னா அது இல்லை, பட் இது வந்து ஸ்ட்ராங் பை. இதுவும் வந்து எப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற அந்த டெக்னிக்கல் ஆட்கள் எல்லாருமே ஒரு இது ஒன்று பண்ணிட்டு இது பை வருமா செல் வருமானு சொல்றது. அப்ப இதுல இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு இப்படி ஸ்ட்ராங் 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 சொல்றாங்க, ஸ்ட்ராங் பை அல்லது ஸ்ட்ராங் செல் இந்த வாரத்தை மட்டும் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன செய்யறாங்கன்னா இந்த பேரை வந்து அங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டு எடுக்கிறாங்க. இது வந்து அடிக்கடி 1 ஹவருக்கு ஒரு தரம். ஏன்னா ட்ரேடிங் சார்ட் 1 ஹவர் 2 ஹவர் 15 மினிட் இப்படின்னு சொல்லி டைம் வேரியன்ட் இருக்கு. டே மந்த் இயர் இப்படியும் வியூவில் இருக்கும். அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவங்க இதுல கரன்சி பேர்ல பை ஒன்று இருக்குது, நீங்க ட்ரை பண்ணுங்க. பட் இதுல வந்து எல்லாமே சரியா வராது. இது முதல் உங்களோட கொண்டோலே இல்லை, நீங்க இதுல தீர்மானம் எடுக்கவே இல்லை. என்னதான் நியூஸ் என்னதான் அது இதுன்னு சொன்னா நீங்க தீர்மானம் எடுக்கவே இல்லாது. ஸோ இங்க என்ன நடந்திருக்குன்னா இதுல ஒரு அங்கி போட்டாங்கன்னு சொன்னா ஒரு 1 2 வந்து சக்சஸ் ஆயிருக்கு. இதை வந்து என்ன செய்வாங்கன்னா பாக்குறாங்க இந்த அங்கில அந்த சக்சஸ் ஆகுறதே முதலாவது ரெண்டாவதுன்னா அவங்க கவர்ந்துறாங்க. ஓகே ரைட், இது ஓகே தான் சொல்லி அவங்க என்ன கவர்ந்து அதை பர்ச்சேஸ் பண்றாங்க. ஓகே ரைட். அப்ப முதலாவது இவங்க இந்த ட்ரேடிங் வியூங்கிற இங்க இருந்தா அதை எடுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப எனக்கு ட்ரேடிங் வியூ பத்தி தெரியாது, நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த சேனல்ல வந்து நான் முதலாவது ஜாயின் பண்ணிட்டு என்ன செய்யறேன்னா இவர் போடுறாரு தானே கரன்சி பேர், இப்படி பைசெல் நடக்குது பைசெல் நடக்குதுன்னு சொல்லி ஒரு கரன்சி பேர் போடுறாங்க. இந்த கரன்சி பேர் எடுத்து நான் ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதுல நான் ஷேர் பண்ணிட்டு அதுல ஆட்களை சேர்க்கிறேன். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண டெலிகிராம்லேயே இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நாங்கள் அங்கிருந்து பண்ணியிருக்கலாம். அப்போ அப்படி ஒரு கான்செப்ட்ல க்ளோஸ் ஆன ஒரு ஏர்னிங்ஸ் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். இப்போ அவருக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது. ஆனால் அவர் என்ன செய்யறாங்கன்னா பிஆர் எடுத்து அங்கே போட்டு இது பண்றாரு. இப்படி ஃப்ரீலான்சிங் செய்யறாங்களும் இருக்கிறாங்க. ஓகே, அதுல சில அக்கௌண்ட் பிளாக் ஆயிடும். ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் ஒன்றும் இங்கே நடக்குது. ஓகேயா ரைட். இன்னொன்னு சார் அப்படி இல்லையே அவங்க எங்களுக்கு காட்டுறாங்க. இப்போ நீங்க இந்த வீடியோஸ்ல காட்டுற மாதிரி ட்ரேடிங் நடக்குதுன்னா இங்க என்ன நடக்குதுன்னா இது வந்து ரியல் அக்கௌண்ட் இல்லை. ஓகே, இங்க டெமோ அக்கௌண்ட் இருக்கு. அதாவது நீங்க இந்த ட்ரேடிங் பழகி எடுக்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு வேர்ச்சுவலான அமௌண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குது. ஒன்று வந்து இது பாருங்க $10,000 கொடுக்குது, இது $50,000 கொடுக்குது. சில வெப்சைட் நான் இந்த சில வெப்சைட்ஸ் இந்த MT4ல தான் ட்ரேட் பண்றது எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிற FBS அப்படி எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் கூடுதலாக கொடுப்பாங்க, சில சேலஞ்சஸ் வைப்பாங்க. அதுல எல்லாம் அவங்க ட்ரேட் பண்றதை உங்களை காட்டுவாங்க. உங்களுக்கு அதுல ட்ரேட் பண்றது தான் காட்டுவாங்க. சார் இல்லை சார் அப்படி இல்லை, அது வந்து ரியல் அக்கௌண்டா இருக்குது, ரியல் மணியா இருக்குது, ரியல் இதா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேயா ரைட். இது என்னன்னு நீங்க சரின்னு சொல்றதா நான் சொல்றேன். இதுக்கு மேலதிகம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க கமெண்ட்ல. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில விஷயங்களையும் இதுல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஓகேயா, ஏன்னா நீங்க பாருங்க இந்த ட்ரேடிங் நீங்க பண்றீங்க தானே, நீங்க பண்றதுக்குள்ள பாருங்க இந்த எவ்வளவு யூஸ்வலா இருக்கான்னு பாருங்க. இந்த ட்ரேடிங்ல இவ்வளவு யூஸ்வலா பாருங்க. இப்படி யாராவது நீங்க ட்ரேட் போட்டுட்டு தூங்குவீங்களா? நீங்க சொல்லுங்க. அப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இது பை ஆகுமா செல் ஆகுமா, இது பண்ணுமா அது பண்ணுமான்னு இருக்கும். பட் அவ ட்ரிங் பண்றா எல்லாமே கேஷுவலா தான் இருக்கிறா. விடுங்க, அவரோட ஃபுல் ஷெடியூலே வந்து கேஷுவல் தான். அப்படி என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டாப் லெவல் பெர்ஃபார்மரும் வந்து இது பண்ணல, அப்படி இது பண்றல. ஏன்னா நான் இந்தியாவில் தான் இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் கான்செப்ட் படிச்சேன். அப்படி படிக்க போகக்குள்ள எங்களோட சார் அவர் வந்து ஒரு தமிழ் பீப்புள், அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ட்ரேடிங்ல மேக்ஸிமம் வந்து இப்போ இந்த கான்செப்ட் வந்து ட்ரேடிங் தான் செய்யறாங்க. அப்போ ஒரு டைம்ல என்னோட கிளாஸ் நடத்த போகக்குள்ள நான் வந்து சில ஐடியாஸ் கேட்கறதுக்கு அவருக்கு மெசேஜ் போட்டு 2 3 நாளாவது அவர் கண்டெக்ட் பண்ணவே இல்லை, எனக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. ஸோ சில வெப்சைட் சம்மந்தமான சில விஷயங்களை நான் கேட்டிருந்தேன், ரிப்ளை பண்ணலை. இப்போ எனக்கு கொஞ்சம் சில இதுகள் அப்போ என்னோட அந்த அந்த டீமில் படித்த சில பேருக்கு மெசேஜ் போட்டேன். இல்லை நாங்களும் சில டைமில் அந்த பீரியடுக்குள்ளே பேசினேன், எனக்கு ஆன்சர் பண்ணல என்னன்னு சொல்லி. அதுலேருந்து 2 நாளைக்கு அப்புறம் எனக்கு ஆன்சர் பண்ணாங்க. சரி ஒன்றும் இல்லை, எனக்கு ஏன் ரீசன் கேட்க போகக்குள்ள ட்ரேடிங்கில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து இதாகிட்டுது, அதால் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருந்து நான் ஃபுல்லாக அதிலே ஃபோக்கஸ் பண்ணலை, இது பண்ணலைன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. இப்படி சொல்கிற மாதிரி எல்லாம் ரியலாக யாருமே ஒரு தூங்கிட்டு வந்தெல்லாம் ட்ரேடிங் பண்றேன், ஒரு சும்மா யூஷுவலா இருந்து பண்ற கான்செப்டே எனக்கு தெரியாது. நான் அப்படி ஃபீல் பண்ணிருந்தேன், நீங்க ஃபீல் பண்ணிருந்தா சொல்லுங்க. அது ட்ரேட் பண்ணாலும் நீங்க எலான் மாஸ்க்கு இவ்வளவு கஷ்டப்படணுமா? நீங்க சொல்லுங்க. லோஸ் சந்திச்சு அதுல இருந்து அவர் நீங்க பல இன்டர்வியூல பாருங்களேன், ஒரு அவர் செக் பண்ண, அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ற டைம்ல என்னன்னா ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டு இன்டர்வியூல அவர் அழுறாரு.
ஃபெயிலியர் ஆயிட்டு நான் எவ்வளவு கனவு கண்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு இது பண்ணேன்னு சொல்றாரு. அந்த அளவு கஷ்டமா இவங்க காட்டுறதுல ஒரு நிமிஷத்துக்கு இல்ல ஒரு செகண்டுக்குள்ள அவங்களுக்கு $10,000 அப்படி வருது. அப்ப அவங்க எல்லாம் இதை செய்யலாமே, அவங்களுக்கு தெரியாதுதா? அப்படி எல்லாம் ஒரு கான்செப்டே இல்லை. சரி, இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இல்ல சார் அது டெமோ அக்கௌண்ட்ல ரியல் அக்கௌண்ட்ல எப்படின்னு தெரியுமா? ரெஃபர், அதாவது நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிட்டு எப்படியான இதுகள் போட்டு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன ஜாயின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன், இந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லை, இந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்க என்ன செய்யறேன்னு தெரியுமா? அவங்க அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லொஸ்ட் வந்தாலும் சரி, அவங்கள ட்ரேட் பண்ண அந்த பிப்ஸ் லோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு வந்து கமிஷன் வந்துகிட்டே இருக்கு. அப்படி அட்டாகிற கமிஷன் இப்போ ஒரு ஆளுக்கே வந்து நல்ல அட்டாகுண்டா, நல்ல 1000 10,000 ரெஃபரல் வச்சிருக்கிறாங்களா யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க அந்த அமௌண்ட்ல அவங்க இதை ட்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி பெரிய அமௌண்ட் வச்சிருக்கிறாங்களும் அப்படி இது பண்ணுவாங்க. ஆனா நீங்க யாருமே அப்படி பெரிய அமௌண்ட் ட்ரேட் பண்றாங்களோ, பெரிய ரெஃபரல் வச்சிருக்காங்களோ இல்ல, உங்களாலதான் இன்னும் இது பண்ண இது லொஸ்ட்ல தான் வந்து முடியும். ஓகே, எனக்கு என்னன்னா இப்ப பாருங்க, நம்ம கிளாஸ்ல ஒரு ஜொப் ஒன்று இருக்குது, அந்த ஜொப் எடுத்து நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க, கம்ப்ளீட் பண்ணணும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். உங்களுக்கு தெரியணும் இந்த ஜொப்புக்கு இப்படி ஒர்க் பண்ணி இப்படி கம்ப்ளீட் பண்ணா இப்படி ஏர்னிங்ஸ் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். கண்ணால தெரியுது, பார்த்தா தெரியுது, உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இருக்குது, இது ரியாலிட்டியா இருக்குது. ஆனா நீங்க எல்லாத்தையும் படிக்க போட்டு பை போடுறீங்க, செல் போடுறீங்க, பை போகுதுன்னா இது எப்படி? இது உங்களோட கண்ட்ரோல்ல இல்லையே. ஒரு ஆள் நினைக்கிறாரு இப்படி போகணும்னு, அது மாதிரி போகுது. ஒரு டீம் நினைக்கிறது இப்படி போகணும், அது மாதிரி போகுது. இதை உருவாக்கினவங்களே உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறது. இதை எப்படி ட்ரேடிங்ல கொண்டு வந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு எப்படி வச்சிருக்காங்க? ஏன் அப்படி வைக்கணும்? அவங்களுக்கே தெரியுமே இது பை போகுமா செல் போகுமான்னு அவங்களுக்கே தெரியும் தானே. அவங்களே ஒரு டிசிஷன் மேக் இருப்பாங்களே, தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்களே. அப்ப அவங்களே சொல்லலாமே. அப்படி ஒண்ணுமே இல்லை, இது வந்து ஒரு மாயை. ஓகேயா? சோ இப்படி எல்லாம் தான் இதுக்குள்ள நடக்குது. இதுல இருந்து தவிர்த்து கொள்ற முழுமையான பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. இது இதை நீங்க இது பண்ணி போட்டு எனக்கு அப்படி பண்ணல அப்படி பண்ணலான்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ தயவு செய்து கொஞ்சம் கிளியரா இருந்து கொள்ளுங்க. ஸோ உங்களோட ஃபண்ட், உங்களோட டிசிஷன் மேக்கிங் சரியானதுக்கு பின்னால்தான் சக்சஸ் இருக்கும். அது லாங் டைம் போனாலும் சரி, விளையாடுறதுக்கு பின்னால போகவே இல்லாது. உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு, அது 1 மாசமோ 1 வருஷமோ 3 வருஷமோ உங்களுக்கு இது கை கொடுக்கலாம். ஆனா லைஃப் லாங் வந்து இது கை கொடுக்கவே கொடுக்காது. அப்படி இருக்கிறார்கள் நீங்க சொல்லுங்க. ஓகே, நீங்க ப்ரூஃபோட இப்படி 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 எல்லாம் நடக்குதுங்கிறத சொல்லுங்க, அதை நம்ம பார்த்துக்கொள்வோம். ஓகே, ஸோ இது நீங்க தெளிவில்லாத ஒரு விஷயத்துல நீங்க இது பண்ண தேவையில்ல. ஸோ இந்த வீடியோ என்ன நோக்கி ஒரு ஆள் வந்து இப்படி கேட்டதால, என்ன நோக்கி ஒரு இதொன்று வந்ததால நான் இது சம்பந்தமா பேசுறேன். ஓகே, என்ன நோக்கி வராத சில விஷயங்கள் நம்ம இருக்குது, அதை நம்ம ஃபியூச்சர்ல பேசுவோம். என்னன்னா, நம்ம இந்த ஒரு பிள்ளைய சொல்றோம் தானே, நம்ம நான் மணி மேக் பண்றேன், பிள்ளைகள் இப்படி ஒர்க் பண்ணுது இப்படி இது பண்ணுதுன்னு சொன்னா அதுவும் அது இப்படியான ஆக்கள் அக்கௌண்ட் எல்லாம் இருக்குது. பாருங்க, நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். ஓகே, அவங்க எல்லாம் இப்படி எத்தனை கோடி கணக்கில் லேர்ன் பண்ற சம்பந்தமா எல்லாம் போடுறாங்க. பட் வந்து அதுக்கு இது வருது இல்லை. ஓகே, ஸோ ரியாலிட்டி சில விஷயங்கள் சில ஆட்களுக்கு புரியும். பட் இதை கதைச்சால் இதை பேசினாலே ப்ளோக் பண்ற மாதிரி எல்லாம் வரும். ஓகே, ஸோ அப்படியான கன்செப்ட். ஸோ தெளிவா இருந்தா சரி, நாங்க தெளிவா இருந்தா சரி, எங்களுக்கு வந்து ஒரு வேலை ஒன்று இருக்கணும், அந்த வேலையில் என்ன நடக்குதுன்னு புரியணும், அதுக்கு ஒரு எஃபர்ட் லேர்னிங் இருக்கணும். சரி, இதுக்கு நான் சரியா லேர்ன் பண்றேன், சரியா இது பண்றேன்னு சொன்னா அப்ளை பண்ண போகல எப்படி சரியில்லாம வருது? ஒரு விஷயத்த நீங்க படிக்கிறீங்க, படிச்சுட்டு இந்த வேலையை நீங்க செய்றீங்க, செய்து கம்ப்ளீட் பண்ணா அது உங்களுக்கு சரியான ரிசல்ட் தரணும். 1+1 என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதை நீங்க நல்லா படிச்சு நல்லா எக்ஸ்பர்ட் ஆகி அதுல என்னென்ன மெத்தட் எப்படி எப்படி வரும் படிச்சுட்டு போய் நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இது ஓகே தான், சரியான ஆன்சர். ஆனா நீங்க ஆன்சர் பண்ணாலும் அது பிள்ளையா வருது. அது எப்படி அப்படின்னா இது இது வந்து ஒரு ரியலான ஒரு விஷயம் ஒன்று இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியா? ஓகே, ஸோ வெல் ஃபியூச்சர் அகாடமி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற இந்த கோர்சஸ் வந்து இப்படியான கன்செப்டே இல்லை. வேலை தான், அந்த வேலையை இது பண்ணணும். இதெல்லாம் விட்டுட்டு ஃபுல் மாய் என்னன்னா இப்படியான இதுகளில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு செகண்டுக்குள்ள இப்படி ஏர்ன் பண்ணுற இது பண்ணுறன்னு சொல்லிட்டு நம்மளோட கிளாஸ்ல வந்து ரியாலிட்டியை காட்டணும்னா பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை. ஓகேயா? ஆனால் அந்த பிள்ளை நல்ல நுழைஞ்சான பிள்ளைகள் இப்படியான இதுகளில் மாட்டிட்டு தன்னை ஒரு டிமோட்டிவேட் ஆகி இதுவே இல்லாம நிறைய கடன் அது இது சொல்லி சும்மா லோஸ் ஆகுது. ஸோ அப்படி இல்லை, ரியாலிட்டியா சில விஷயங்கள் இருக்குது, அது படிப்பு ரீதியா சரியானதா நீங்க இன்வால்வ் பண்ணும்போது மறைமுகமான இறைவன் உதவியும் அங்க உங்களுக்கு வரும். ஓகேயா? இல்லைன்னா அது வராது. ஓகே, ஓகே, தேங்க்யூ. எதுவும்